நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாரதா படத்தில் KS கோபாலகிருஷ்ணன், KV மகாதேவன், கண்ணதாசன் உருவாக்கிய மணப்பந்தல் தட்டமைத்து காதல் சோகம். காதல் மன்னன் ஜெமினிக்காக கண்ணதாசன் வடித்த அசாத்திய சோக வரிகள். சாரதா படத்தில் KV மகாதேவன் செய்த மெல்லிசை சாதனை. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காதல் மன்னன் ஜெமினி கணேசன், விஜயகுமாரி மற்றும் SS ராஜேந்திரன் நடிப்பில் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா திரைப்படம் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த உணர்ச்சிபூர்வமான காவியம். விபத்தொன்றில் தன் ஆண்மையை இழக்கும் கதாநாயகன் தன் மனைவியின் எதிர்காலத்திற்காக படும் வேதனைகளை மையமாக கொண்ட படம்தான் இது. இந்த படத்தில் நாயகன் தன் விதியை நினைத்து நொந்து பாடும் மணப்பந்தல் தட்டமைத்து மாலையிட்டான் ஒரு தலைவன், மணவரையில் கூடாமல் போனதடி அவள் வடிவம் என்ற பாடல் உருவான பின்னணியில் இருந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஜெமினி கணேசனின் சோகமான கதாபாத்திரத்திற்கும் கதையின் தீவிரத்திற்கும் ஏற்ப ஒரு மென்மையான, அதே சமயம் இதயத்தை பிழியும் மெலடி பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள் ஹார்மோனியத்தில் காதுகளுக்கு தேன் பாய்ச்சும் ஒரு உருக்கமான ராகத்தை அமைத்து காட்டினார். கம்போசிங் அறைக்கு வந்த கவியரசு கண்ணதாசன் ஜெமினி கணேசனின் வேதனையையும் மனைவியின் தியாகத்தையும் மனதில் கொண்டு வரிகளை எழுதினார். மணப்பந்தல் தட்டமைத்து மாலையிட்டான் ஒரு தலைவன், மணவரையில் கூடாமல் போனதடி அவள் வடிவம், விதி என்ற போராளே விளையாடும் இறைவாணி என்று எழுதினார். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய ஆசைகள் நெஞ்சினில் இருந்தாலும் கூட ஆயுள் முழுவதும் சோகமடா என்ற வரிகள் பாடலுக்கு தனி அழகையும் சோகத்தையும் கொடுத்தன. PP ஸ்ரீனிவாஸ் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது ரசிகர்கள் தியேட்டர்களில் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த வாழ்க்கையில் இருக்கும் சோகத்தையும் கோபத்தையும் அழுகையையும் கண்ணீரையும் இப்படி ஒரே பாட்டில் காட்டிவிட்டாரே என்று கண்ணதாசனை அனைவரும் புகழ்ந்து தள்ளினர். தமிழ் திரையுலகின் இந்த பொற்கால வரலாற்று பதிவு அனைவரின் ரசிகர்கள் மனதிகளிலும் நீங்காத இடத்தை பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் மிகப்பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.